இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்குறோம்? டுடேஸ் நியூஸ் வந்து பார்க்குறோம். ரீசனாக போட்ட வீடியோ பார்க்குறோம். எங்க காத்து என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியல. இதுதான் நமது தங்க கிணறு பார்த்தாயா? 3 வருடமாக குத்தி குடைஞ்செடுத்து கொண்டிருக்கிறார்கள். வா, ஒர்க் ரொம்ப ஃபாஸ்டா நடக்குது. எங்க காத்து என்னன்னு இது எதுக்கு போனாங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? நல்ல பார்ட்னர்ஷிப். 100 நாள் வேலையா ஒரு வேலை? எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ பாத்துக்கியா? உண்மையிலே எப்படி நல்ல வேலையா இருக்கான். இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பொண்ணு பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. அங்க பாத்தியா ரசமல? என்னது இந்த வயசுல இந்த கிழவிங்க உழைச்சி தின்னுட்டு இருக்குங்க. பாவம் இல்ல? என்ன பண்ண சொல்ற? எம்ஜிஆர் இருந்தா அதுக்கு அப்படி நிலைமை வருமா? All girls sit down. All girls sit down. சமந்தா உனக்கு இந்த sit down. எத்தனை நாள் வளர்ச்சியடா? 125 நாள் கொடுக்குறாங்க தெரியுமா? ஓ, 125 125 நாள் கொடுக்குறாங்க. 100 நாள் வேலை 25 நாள் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்களாம். தெரியுமா? பேருங்க என் பேரா சுந்தரம். சுந்தரமா? பாட்டி புன்னகையோட இருக்குது பாட்டி. உன் சிப்பே நீ ரொம்ப பிடிச்சிருக்கு தம்பி. அக்கா, அமிர்தாக்காவா? நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. ராஜலட்சுமி. அம்மா பேரு ராஜலட்சுமி. என்ன தமாஷா பேசுறாரு பாரியா? முட்டாய் எடுத்துக்கோ, முட்டாய் எடுத்துக்கோ, முட்டாய் எடுத்துக்கோ. சாமி நம்ம பார்த்து கிங்கினே நீங்க. நாங்க இன்னைக்கு தொழில் கத்துக்க போறோமோ? மதியானம் சாப்பிட்டீங்களா? நான் ஒரு ஜோக் சொல்லவா? ஆப்பிரிக்காவில் பிறந்த குழந்தைக்கு பல்லு என்ன கலர்ல இருக்கும்? விழாமலே இருக்கும். அவன் கிடையாது, குழந்தைக்கு பல்லே இருக்காது. எவ்வளவு தேவைன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? 50,000 ரூபாய் இந்த லோனு இமீடியட்டா சரி, ஒன்று ஒன்றா செய்யணும். உடனே இது இல்லை, ஒரு 2 கை தான். அதனால பொறுமையா உங்களுக்கு எது எது தேவையோ கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே இந்த அளவுக்கு உட்கார்ந்து பேசுறாரு. உங்க பக்கத்துல எனக்கு கண்டிப்பா சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? உட்காருங்க உட்காருங்க. ஐயோ, ஏல ரொம்ப ஓவர். நீ தான் உட்கார. இல்ல உள்ளூர்கார நீ தான் உட்காரு. ஏய், காலையில இருந்து உட்கார்ந்து உட்காரா. பரவாயில்ல பரவாயில்ல. இருக்குது. எதுக்கு ஏமா? செத்த ஓவரா இருக்க. சரி. ஐயோ, கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாலே புண்ணியம் கிடைக்கும்டா. என்னன்னே தெரியலையே அது. தண்ணி செக் பண்றதோ? ஓ, அப்படியா? தெரியல என்ன. முருகேசா,
தேன் மாதிரி இதுடா சருக்கு. எங்க வாங்க? தேன் கூட்டுல தான். இந்த தண்ணி என்னடா வச்சிருக்க? உண்மையிலே பைத்தன் தான் சமைச்சு டேஸ்டா இருக்கு. கரண்ட் பாஞ்ச மாதிரி இருக்கு. ஹாய் ஆடியன்ஸ் ஜி. ஹாய் ஆடியன்ஸ் ஜி. கம்ப்யூட்டர் ஜி வெல்கம். என்ன இது? பெண் அந்த மாதிரி ஏதாவது நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். ஏய் திருநாவுக்கரசு, பேண்ட் சட்டையெல்லாம் போட்டு ஆளே மாறிட்டேன். நல்லா இருக்கடா. நான் நல்லா இருக்கேன்டா. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கடா. எங்க அப்பா பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு? ராசா நல்லா இருக்கியா? மீசை தான் பெருசா இருக்கு, பட் குழந்தை பையன்டாவே. சரி, கையில கிளவுஸ் போட்டாச்சு, கிரவுண்டும் காலியா இருக்கு. ஒரு 20-20 மேட்ச் விளையாடுவோமா? போடு. இதுப்பா வீசுடா, வீசி பாடுறா. எனக்கு தகுந்த மாதிரி போடுவேன். மொத பந்தை எப்பவுமே மாப்பிள்ள சாமிக்கு விட்டுருவான், மீதி பந்தை அவன் எடுத்துப்பான். அதான் சொன்னார்ல, எனக்கு தகுந்த மாதிரி போயிடு. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸ வச்சுக்கிட்டு என்ன அவர்தானா? பண்ணிட்டு இருக்கேன்டா. என்னடா நடக்குதுங்க? ஏங்க ஏன்டி எண்ணி வந்து உள்ள மாட்டி விடுறீங்க? அதெல்லாம் மட்டும் சொல்லுங்க. என்ன மைக்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. உங்க அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க அனுபவம். அவர் கேள்வி கேட்காரு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? உங்களால இப்படிதான் பண்ணணும். டயரா சார், நானும் டிரைவர் தான் சார், நானும் வண்டி ஓட்டணும் தான். சரியா, இது டயரா. நீங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொருளை கொண்டு போறீங்க, அந்த காலதாமதம் அந்த டைம்குள்ள கொண்டு வந்து சேர்க்கணும்ல. ஓஹோ. ஓ ஐயா, பூரா அக்கா கரண்ட் உருண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஒண்ணுல வந்து 2 போல்ட் நட்ட போட்டு டைட் வச்சா எல்லாம் சரியாயிடும். இல்ல சார், ஸ்டெப்னி வச்சு நான் வச்சுக்கிட்டு மாத்திரக்கா சார் இங்க கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட். முறையான வண்டி வச்சு இது பண்ண, இதுக்கு டயர் கூட சரி பண்ணு. நீங்க யார் சார்? ஹலோ, நான் சிறுவண்ட எம்எல்ஏ பேசுறேன். சரி, அது கலெக்டர் வண்டியா இருந்துட்டு போட்டோம், முறையா இருக்க வண்டி தானே. அது யார் வண்டியா? டயர்லாம் கேட்கறது கிடையாது, நீங்க ஏன் கேட்கறீங்க? ஓ, அப்ப டயர் எப்படி இருந்தாலும் தப்பு இல்லையா சார்? இல்ல இப்படி வந்து இந்த மாதிரி அன்கண்டிஷன் அறகுறை வண்டியை வச்சு ஓட்டலாம் நீங்க சொல்றீங்க, அப்படிதானே? அப்ப டயர் யாரு சார்? டயர் இப்படி தான் வச்சிருப்பாங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. என்ன நிர்வாகத்தே தவறா இருக்கு? அப்ப எப்படி உங்களுக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க? என்னடா அவர் எம்எல்ஏ ஏதோ விளையாடுறாங்கன்னு நினைச்சு பேசுறாங்களா? தெரியல என்ன. டயர் இப்படி போட்டு அன்டைம்ல இல்ல, எனக்கு தெரிஞ்சு இது லைவா இல்ல, இப்போ முன்னாடி ஆன் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. ஸ்பீக்கர் போட்டு வச்சிருக்காரு. ஓ, சரி சரி. நீங்க கான்ட்ராக்ட் எங்க சார் எடுத்துருக்கீங்க? நடைமுறையே சரியில்லையா? திமிரு பிடிச்ச பையன். கான்ட்ராக்ட் இப்படிதான் எடுத்து நீங்க ஓகே பண்ணி எடுத்திருக்கீங்க. கண்டில கண்ணாடி இல்ல. என்ன அப்படி ஆவர மாட்டீங்க? எப்படி சார் ஓட்டுவீங்க? நானும் டிரைவர் தான், இது எப்படி ஓட்ட முடியுமா? இது ஓட்டுற ரூல்ஸ் இருக்காது. மீன்வைல் ஏய் 10 ரூபா பார்த்து போ தனிக்கு சொன்னீங்க. ஒரு தடவை என்னைய பாத்தியாதாரி? அதை மாத்துங்க அம்மா, கரெக்ட் தான். லுசியானந்து ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு ஜாலி டைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன் ஸ்டார்டிங்ல தெரியல, ஏதோ Starting. பயம், ஒரு மாதிரி கோவமா இருக்க மாதிரியே தான் அவர் லுக்லாம் இருந்தது. அவரு தமிழ் பேசுறது வரமாட்டேங்குது அவருக்கு. இட்டுன்னு வந்து இட்டுன்னு போனதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரு எல்லாருக்கும் அப்புறம் பிடிச்சது. என்னது 87
அவருக்கு அந்த மாதிரிதான் வருது. ஸ்டார்டிங் உண்மையாவே அந்த அவார்டு கொடுத்தாங்களே குழந்தைங்களுக்குலாம், அந்த சிஎம்லாம் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் மட்டும் அவார்டு கொடுத்துட்டு இருந்தாருல விஜய். அப்போ வந்து இவரு எல்லாரையும் இருந்து வெதுவாங்க அப்படிலாம் தள்ளிலாம் விடுற மாதிரிலாம் வீடியோஸ்லாம் அப்படியே இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதான் சொல்றேன்ல, எல்லாரும் ஒரே டைம்ல ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாருமே இப்போ வச்சுக்கிட்டு அவரு அப்படி ரொம்ப கராரான ஆளு, இவரை நம்பி எப்படி இவரு வராரு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வார்த்தை தெரியாது. முன்னாடி உள்ளவங்க இதெல்லாம் பாத்துருக்கோமே, என்னென்ன பண்ணாங்க இந்த ட்ரெயின்லயே விச்சுக் அப்படின்னு ஒரு அடிச்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.